அரட்பெரும் ஜோதி. ஏன் பயிற்சி? எதற்கு பயிற்சி? பயிற்சியால் வாழ்க்கையை மாற்ற முடியுமா? முடியும். வராததை வர வைக்கும் பயிற்சி, நடக்காததை நடக்க வைக்கும் பயிற்சி, கிடைக்காததை கிடைக்க வைக்கும் பயிற்சி, உங்கள் வாழ்க்கையை மாற்றும் பயிற்சி. நம்ம பிறக்கும்போது நமக்கு பேச தெரியாது, நடக்க தெரியாது, சாப்பிட தெரியாது, ஏன் கழிவுகளையும் கூட வெளியேற்ற தெரியாது. ஆனால் இப்போ அதையெல்லாம் சாதாரணமாக செய்கிறோம். காரணம் பயிற்சி. தெரிந்தும் தெரியாமலும் நம்ம எதை பார்க்குறோமோ அதை நாமும் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதைய தப்பாகவும் சரியாகவும் முயற்சி பண்ணி தொடர் முயற்சி பண்ணி அதற்கப்புறம் அதை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோம். அதுபோல தான் உங்கள் வாழ்க்கையில் பணம் வேணும், பேர் வேணும், புகழ் வேணும், ஐஸ்வர்யம் வேணும், ஆரோக்கியம் வேணும், இறையாற்றல் வேண்டும் என்றால் அத்தனையும் பயிற்சியே. அதனால் தான் இந்த பயிற்சிக்கு நான் ஸ்ரீ ராஜமாதங்கி சாதனான்னு வச்சேன். வெறும் ராஜமாதங்கின் பயிற்சி வச்சுருந்தா தகவலை மட்டும்தான் உங்களுக்கு பரிமாற முடியும். ஆனால் என்னோட குறிக்கோள் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி ஃபார்வேர்டு பண்ணுறது இல்லை. இந்த பயிற்சியோட மிக முக்கியமான குறிக்கோள் ராஜமாதங்கி தாயின் சூட்சமத்தை விளக்கி அந்த ராஜமாதங்கி தாயை தொடர்ந்து நீங்கள் வழிபாடுகளை செஞ்சு அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வளம் பெறணும், நலம் பெறணும், செல்வ செழிப்பு பெறணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால தான் நான் என்றுமே சொல்லுவேன், வாழ்க்கையில் வெற்றிக்கான ரகசியம் என்ன குருஜி அப்படின்னு கேட்டால் நான் சொல்லக்கூடியது பயிற்சி ப்ளஸ் முயற்சி ப்ளஸ் தொடர்ச்சி ஈக்குவல் டு வெற்றி. உங்கள் வாழ்விலும் இது கிடைக்க வேண்டுமென்றால் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. இதை மனதில் வச்சுட்டு தான் எங்கிட்ட நேராகவும் பயிற்சிக்கு வாங்க, மாதம் ஒரு முறை ஏதோ ஒரு வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளுங்க அப்படிங்கிற. ஏனென்றால் ஏதோ ஒரு கற்றல் இருந்து கொண்டே இருந்தால் மோர் லேர்னிங் இஸ் மோர் ஏர்னிங். இஃப் யூ வாண்ட் டு ஏர்ன் மோர் யூ நீட் டு லேர்ன் மோர் அப்படிங்கிறது என்னோட குறிக்கோள். ஆதலால் என்னை நம்புறவங்களை ஏதோ ஒரு விஷயத்தை கற்று வச்சுட்டே இருப்பேன். அவங்க அதில் 1-2 விடாமல் பயிற்சி செய்வாங்க. அதுவே அவங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள்லிருந்து வெளிவருவதற்கும் பயங்கள்லிருந்து வெளிவருவதற்கும் வாழ்க்கையில் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனிதனாய் மாறுவார்கள். ஸோ என்னை நம்பியவர்கள் யாராக இருக்கணும்னா, இந்த உலகத்தில் கோடி பிரச்சனை வந்தாலும் சரி அதை பார்த்துக்கலாண்டா அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கணும். அந்த எண்ணத்தை ஒரு மனிதன் தனக்கு வர வேண்டுமென்றால் அந்த மனிதன் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தெய்வீக ரீதியாகவும் பயிற்சிகளை தொடர்ச்சியாய் செய்து வர வேண்டும். அவ்வாறு செய்து வரும்போது கோடி பிரச்சனை தேடி வந்தாலும் அதை ஓடி ஓடி விரட்ட முடியும். உங்களால் முடியும். உங்களால் முடியும் என்பதை ஏதோ ஒரு தெய்வத்தை கூப்பிட்டு அந்த தெய்வீக பயிற்சி வகுப்பின் மூலமாக வழி நடத்துகிறோம். ஸோ இந்த பயிற்சி 7 நாளில் வெறும் இந்த பதிவை மட்டும் பார்த்துட்டு போகிற மாதிரி இல்லாமல் நான் அதற்கு சில மந்திரங்களை, சில எந்திரங்களை, சில சின்னங்களை, சில மெடிடேஷனையும் சொல்லித் தருவேன். அதை நீங்கள் கடைபிடிக்கும் போது இந்த 7 நாள் முடியும் போது இந்த ராஜமாதங்கி தாயின் சூட்சமமான சாதனா சீடராக, தீட்சை பெற்ற சீடராகவே நீங்கள் மாற முடியும். இது ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறங்காட்டிக்கு நேரடி தீட்சை தரமாட்டோம். பட் இருந்தாலும் இதை நீங்கள் தீட்சையாய் ஆன்லைன்லேயே பெற முடியும். எப்படி? அந்த தெய்வத்தை சாஷ்டாங்கமாக வழிபாடு செஞ்சாவே அந்த வழிபாடை இந்த 7 நாளில் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். வழிபாடுகள், மந்திரங்கள், பூஜைகள், சூட்சமமான அந்த தெய்வத்தை ஆகர்ஷணப்படுத்தக்கூடிய தியான வழிமுறைகளையும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு தர இருக்கின்றேன். ஸோ இதைய நீங்கள் கடைபிடித்து பாருங்கள். நிச்சயமாக இந்த பயிற்சி முடியும் போதே ஒரு தெய்வீகத்தன்மை உங்களுக்கு கிடைக்கும். ராஜமாதங்கி தாய் மெதுவாக காதில் சொல்லுவாங்களாமா. ஆமாம், என்னங்க காதில் சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த தெய்வத்தோட மந்திரத்தை நம்ம 1008 முறை சொல்லும் போது அந்த வாக்குக்கான தெய்வம், அதாவது நம்ம பேசுகிறோம்ல, இந்த தெய்வம் எங்கெங்கே குறிச்சி இருக்கும் அப்படின்னா கடம்பவனம்னு புராணங்களில் போட்டிருக்காங்க. ஆனால் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தெய்வம் உனது வாக்கில், உனது நாக்கில், உனது வார்த்தையில், உனது பேச்சில், உனது சொல் வாக்கில் இருக்கிறது என்கிறார்கள். ஆதலால் இந்த தெய்வம் நம்மோட தான் இருக்குது. அந்த தெய்வத்திற்குரிய ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை 1008 முறை சொல்லும் போது சர்வ ஜனங்களும் வசீகரம் ஆவாங்க. அந்த தெய்வம் நம்ம காதுகிட்ட கிசு கிசு கிசுன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை வழிநடத்தும். அந்த வழிநடத்தல் தெரிஞ்சுக்கணும்ல, கற்றுக்கணும்ல. ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த நாள் பயிற்சியில் வாங்க. முதல் அறிமுகத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். அடுத்தது, இந்த தாயின் தந்தை யார், இந்த தாய் எங்கிருந்து வந்தாங்க, இந்த தாய் நம்மகிட்ட வரணும்னா நம்ம எப்படி தயாராகணும்,
பார்க்கலாமா? காத்திருங்கள்.